ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் பெயரில் 5 பேர் போட்டியிடும் நிலையில் தைரியம் இருப்பவர்கள் நேருக்கு நேராக மோத வேண்டும், இப்படி முதுகில் குத்துபவர்கள் கோழைகள் என்று முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் காட்டமாக கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், ஓபிஎஸ் போட்டியிடும் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதை குறித்து பதிலளித்துள்ளார். வாக்காளர்களை குழப்பவே இதுபோன்று செய்கிறார்கள் என்று சாடிய அவர், தைரியம் இருப்பவர்கள் நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும், கோழைகள் தான் முதுகில் குத்துவார்கள், இப்படி செய்பவர்கள் உண்மையான மனிதர்களாக இருக்க முடியாது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் சந்திக்கணும், கோழைகள் தான் முதுகுல குத்துவாங்க. அந்த 4 பேரும் வேட்பாளர் அந்த நாடாளுமன்ற தொகுதியும் சேர்ந்தவர்களாங்க, மதுரையை சேர்ந்தவங்க, மற்றவங்களை கொண்டாந்து அதாவது வாக்காளர்களை குழப்பணும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறக்கூடாதுன்னு. அது நான் யாரையும் சொல்லலை, அவ்வளோ சொன்னால் நல்லாவும் இருக்காது. அப்படி செய்பவர்கள் உண்மையான மனிதன் கிடையாது, அவ்வளவுதான். ரைட்.